ரேஷன் கடை ஊழியர் ரயில் முன்பாய்ந்து தற்கொலை. 20 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாததால் மரணம். கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் அதிர்ச்சி. அரசு நிரந்தர பணியாளராக மாற்றுவதற்கு அரசாணை வெளியிட்டும் கூட்டுறவுத்துறை அவரை கடந்த 20 ஆண்டுகளாக பணி வரன்முறை செய்யாமல் இருந்ததாலும் குடும்ப பிரச்சனையின் காரணமாகவும் மன உளைச்சலில் இருந்த ரேஷன் கடை ஊழியர் ரயில் முன்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுக்கோட்டை நகர கூட்டுறவு பண்டகசாலையில் ரேஷன் கடை ஊழியராக பணிபுரிபவர் அகிலன். இவரது தகப்பனார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வயது மூப்பின் காரணமாக இறந்துள்ளார். மேலும் அகிலன் குடும்ப பிரச்சினை காரணமாகவும் ரேஷன் கடை பணியாளராக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் நிலையில் அவரை பணி வரன்முறை செய்வதற்கு அரசு உத்தரவிட்டும் கூட்டுறவுத்துறை இது நாள் வரை பணி வரன்முறை செய்யாததாலும் அகிலன் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியில் இருந்து வந்த அகிலன் நேற்று தனது நண்பர்களிடம் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் அகிலன் நேற்று இரவு காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் முன்பாக பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது.